ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கா? உடல் ரொம்ப சோர்வாக பலகீனமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா 2 நாள் 2 விதமான சிம்பிள் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் சேர்த்து செய்யலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் இதிலேருந்து நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டாலே போதும். நான் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துருக்கேன். இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எள்ளில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்தளவுக்கு கலர் மாதிரி வெடித்து வர ஸ்டேஜில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து ஆற வச்சுருக்க உளுந்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு மணத்துக்காகவும் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலுமே நல்லதாக இருக்கும். வாயில் கடிபடும் போது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்ல பவுடராகவே அரைச்சிட்டேன். நல்லா இந்த பக்குவத்தில் இதையும் உளுந்த மாவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா அரைபட்டும் வரும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்தளவு ட்ரையாகவே இருக்கணும், இல்லைனா ரொம்ப ஈரப்பதம் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்காக 1 கப்பு நிறச்சி வெல்லம், கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்ல இந்தளவுக்கு வெல்லம் கரைஞ்சி லைட்டாக இது போல் கொதித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அரிப்பை வச்சு அரிச்சிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக எதுனாலும் சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வர ஸ்டேஜில் இதோட ஏற்கனவே வறுத்த எள்ளுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா மாவையுமே நல்லா கலந்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பில் இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்தனா நல்லெண்ணெய் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு விருப்பமானால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் லைட்டாக சூடெல்லாம் போய் ஆறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, ஓரளவுக்கு கைச்சூடு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுக்கும்போது நல்ல ஒரு லட்டு ஷேப்புக்கு கிடச்சிரும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இது போல் லட்டுகளாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 15 to 17 லட்டு போல் கிடச்சது. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க உளுந்து, எள், பொட்டுக்கடலை 3லேயுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அனிமியா வராமல் தடுக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சை பயிறு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு இல்லைனா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, அது கூட 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுபோல் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நம்ம இட்லி, தோசை செய்யும்போது தோலோடு எடுத்துக்கிற மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு வேறு ஏதாவது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் இதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தோலோடு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுந்தில் கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க. இதுவும் இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாதிரி வெடித்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்து இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் கூட வறுத்துக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாதாமோடு சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இதையும் வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரியும் அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து
திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். வேர்க்கடலை பொரிகடலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துடலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது ரொம்ப அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வேர்க்கடலை பாதாம் ரெண்டுமே அப்படி தான், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து 1 கப் மட்டும் எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பு இல்லைனா டம்ளரில் நீங்கள் மாவு அழைக்கிங்களோ அதே இதில் 1:7 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன், 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளாக இருக்கும். தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, கட்டியும் விழாது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விடும்போது தண்ணியாக தான் இருக்கும், நம்ம அடுப்பில் வச்சு காய்க்க ஆரம்பிக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம குடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கும், அதனால தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்க்க ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி கஞ்சியாவோ நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா நீண்ட நாள் முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி 1 கப்பு காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல கட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா இது போல் வந்திருக்கும். இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும். வறுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா இது போல் கொதித்து வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இனிப்புக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எது உங்கள்கிட்ட இருக்குது, எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இனிப்பு கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும், உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் இது கூட இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு சீரகத்தை நல்லா முணுக்கி சேர்த்துக்கலாம். தாராளமாக மல்லி இலைகளை தூவி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இனிப்பு வேணுங்கவங்க இனிப்பு சேர்த்து செய்யுங்க, வேண்டாங்கிறவங்க அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய்க்கு பதிலாக கட்டியான தேங்காய் பால் இறக்குனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.